நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் மலையில் நண்பன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா நம்ம மேட்டூர் டேமில் பண்ணவாடி பஸ் தர வந்துக்கிறோம். அந்த பக்கம் நெருப்பூர்லேருந்து போட் ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. போட்டில் வண்டியில் ஏற்றிட்டு வராங்க பேர். நம்ம ஏற்கனவே இங்கே நிறையா டைம் ட்ராவல் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு விழாக்க போடுறேன் பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் வந்துக்கிறாங்க. நம்ம பாப்பா ஒய்ஃபு உங்கள் என்எஸ் கேப்டன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். போட்டில் வந்து எப்படி எடுக்கிறாங்க இறக்குறாங்கண்ணா வண்டிலாம். இந்த பக்கம் போனால் ஒகேனக்கல் போகலாம். அந்த பக்கம் போய் நெருப்பூர்லேருந்து ஏரியூர் போய் பின்னாரம் போய் ஒகேனக்கல் போகலாம். ரொம்ப பக்கம். நம்ம இதில் நிறையா டைம் ட்ராவல் பண்ணிக்கிறோம். போட்டு வந்துருச்சு. போட்டில் இறக்குவாங்க வண்டிக்கு. இவங்க அதிசயமாக பார்க்குறாங்க. என்னடா வண்டியில் போட்டில் இப்படி ஏற்றிட்டு வர்றாங்க பர்சலில். பாருங்க, ஆற்றுல இப்போ கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருச்சு. இனிமையாக தான் இருக்குது. காலை 9 மணி. இல்லை பனிமூட்டமாக இருக்குது. இந்த போட்டில் இழுத்துட்டு வந்து இதில் கட்டிடுவாங்க. இதில் மக்கள் இறங்குவாங்க. அந்த சைடு தான் வண்டி இறக்குவாங்க. ஹலோ ரூபனிக்கா பார்க்குறா என்னடா இப்படி வராங்கன்னு சொல்லி. போட்டில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது சாப்பிட போகிறோம். போய் மீன் சாப்பிட போகிறோம். ரூபனிக்கா அன்றைக்கி மீன் ஒரு பிடிக்க போகிறோம். வேறாங்க எங்கள் ஒய்ஃபு பூனிக்கா உங்களுக்கு என்ன ஸ்கேப் பண்ணலாம் பாருங்கள். டேமில் பேக்ரவுண்டு இதான் பேக் வாட்டர், அதாவது மேட்டூர் டேமுடைய நீர்த்தேக்க பகுதி தான். தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பின்னாடி கிடக்குது. வாங்க மீன் எங்கே சாப்பிட போகிறேன்னு காமிக்க போகிறேன். இங்கே தான் மீன் கடை பார்த்தியா இருக்குங்க. நம்ம அந்த கடைசியாக இருக்கிற கடையில் சாப்பிட போகிறோம். இங்கே டேம்லேயே பிடிக்கிற மீன், ஃப்ரெஷ்ஷான மீன். இங்கேயே சுத்தம் பண்ணி இங்கேயே பிடிச்சி தருவாங்க. சூப்பராக இருக்கும். இல்லை சாப்பிட்டுக்கலாம். அடுத்த டைம் வரப்போ கண்டிப்பாக சாப்பிட்றோம். அந்த கடையில் சாப்பிட்றத கூப்பிட்றாங்க. முன்னாடியே கடை சாப்பிட்டு கேட்குறாங்க. மேட்டூர் டேம் தண்ணி 120 அடி கிடைக்கும்போது அந்த மேலே அந்த கரெக்டாக வரைக்கும் கிடைக்குங்க. இதே நேரம் அந்த பக்கம் தான் மதேஸ்வரம் இருக்கும். மீன் கிடைக்கிறாங்க. சொல்லிட்டேன், வாங்க சொல்லிட்டேன். இல்லை மீன் தான் சொல்லிட்டேன். தான் சாப்பிட போகிறோம். தோசை ஸ்பெஷலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு. பச்சை கலர் கிணறு இதில் அந்த போட்டுருச்சு. போய் வாங்கிட்டு மீன் வாங்கியாச்சு, இட்லி வாங்கியாச்சு. மீன் தலை, மீன் குழம்பு சாப்பிட போகிறாங்க. ரூபனிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எப்படி காரத்தை சாப்பிட்றதுன்னு. ரூபனிக்காவும் யோசனை பண்ணுறான். என்எஸ் கேப்டன். இந்த காக்கத்தை போய் வந்தால் ரெகுலராக சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் அவங்ககிட்ட. இப்போ வந்தாலும் இங்கே வந்து சாப்பிடுங்க இந்த காக்கிட்ட. சரி, நல்லா இயற்கையாக உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்லாம். ஏன்னா ஈவினிங் டைமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம காலையில் டைம் வந்ததுனால கொஞ்சம் வெயில். அதே இப்போ மே மாதத்தினால
இந்த பாட்டிக்கிட்ட 10க்கு மீன் வாங்கினோம். வீடியோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு காட்டுன்னு கட்டுறாங்க. தோசை மீன் குழம்பு. உங்களுக்கு என்எஸ் கேப்டன் தோசை மீன் குழம்பு சாப்பிட்றாரு பார்த்தீங்க. தனி பிளேட்டில் வேண்டுமா? பூனைக்கா பாருங்க மீனை நோண்டி சாப்பிட்டுருக்கோம். உள்ளே இருக்குதா என்னென்னு பார்த்துட்டு எப்படி இருக்குதா? வேற மாதிரி தோசை மீன் குழம்பு பட்டாசாக இருக்குங்களாம்மா. உனக்கு எப்படி இருக்குது இட்லி மீன் குழம்புக்கு? இட்லி மீன் குழம்பு தான் சாப்பிட்டோம். உனக்கு எப்படி இருக்குது மீன்? உனக்கு எப்படி இருக்குது தோசை மீன்? தோசைக்கு மீன் வச்சு சாப்பிட்ற பாருங்க ரூபணிக்கா. எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? தோசைக்கு மீன் கட் பண்ணி சாப்பிட்றோம். சைடிஷு தோசைக்கு தான். வேறு கிடப்பில் தோசை சுடுறாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குடிசையில் போட்ட மாதிரி அப்படியே டேராக கட்டி நல்லா இருக்க இயற்கையாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் தண்ணி இருக்குது. இந்த மீன் தான் பொரிச்சு கொடுக்க போகிறாங்க. ஜிலேபி துண்டு மீன், இதில் அரைஞ்சா மீன் இருக்கு பாருங்க. மீன் குழம்பு இறகடுப்பு சுடுவாங்க. அதனாலே நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்ல வியூவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் புல்லாம் தர சூப்பராக இருக்கும். பச்சை வசேர்னு மழை இல்லாதனால நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன சொண்டி கேப்டன் வண்டி. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்துருக்குன்னு. நம்ம இந்த வழியில் அந்த அக்கறைக்கு போனோம்னா பெண்ணாகரம் போகலாம். பெண்ணாகரம் போய் அங்கேருந்து ஒகேனக்கல் போகலாம். ரொம்ப பக்கம். இந்த சைடு தான் கோட்டையூரில் அப்படி போனோம்னா இந்த பக்கம் ஐயா வீரப்பன் வாழ்ந்த ஏரியா இருக்கும். அங்கே அவர் கோயிலுக்கு வருவார். அந்த மினிப்பு கோயில் அங்கே தான் இருக்கும். அதாவது முத்தரசன் கோயில்னு சொல்லுவாங்க. போய் வட்டராத ஜீவனவியாக ஒரு ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே அந்த சைடு தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம போயிருக்கிறோம். உங்களுக்கு என்ன கேப்டன் சேனலில் இருக்கும் முத்தரசன் கோயில். மறக்காமல் அதை போய் பாருங்கள். மீன் தலை தோசை வாங்கியாச்சு. சாப்பிட போகிறோம். கேண்டா பாடா வா கால் வலிக்குதா? ஃபுல் வீடியோ காணலா? ஆமாம் வந்ததே வீடியோக்கு தான். நாம மீன் சாப்பிட போகிறோம். மாமா வீடியோக்கு வந்தார். சாப்பிட மாட்டேன். மீன் தலை தோசை வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் எடுத்துக்க பாருங்க. மீன் சாப்பிட போகிறோம் பாருங்க. பாப்பா பார்த்தில்ல அதுதான கரெக்ட். ஆல்ரெடி அனுபவம் தான் இருக்கிறாரு. சாப்பிட்டுங்க. ஆமாம் 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 பார்த்தேன். சரியான டேஸ்ட்டுங்க. அவங்க ஏதோ மாடலிங் ஆட் இருக்குது. செடியோட ஒய்ஃப் அவங்க. மீன் தலை சாப்பிட போகிறேன். அது அவர் மீன் வந்துருச்சு. பொரிச்சு. ஆமாம் கடைசியாக திருப்தியாக மீன் இட்லியில் சாப்பிட்டாச்சு. கிளம்ப போகிறோம். உங்களுக்கு என்ன கேப்டன் கிளம்பிட்டாரு. நாங்கள் கிளம்புறோம். வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த அக்கா சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஓகே மேட்டூர் டேமுடைய நீர்த்தாக்க பகுதி. ஓகே நண்பர்களே, உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் மலையில் நண்பன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.